Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் ஒரு reuse project தான் நான் பண்ண போறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட old towel இருந்துச்சுனா நீங்களும் இந்த மாதிரி reuse project பண்ணலாம். So என்னோட channel நீங்க subscribe பண்ணலனா உடனே நீங்க subscribe பண்ணிக்கோங்க. இந்த projectக்காக எனக்கு ரெண்டு measurements தேவை. இங்க பாருங்க ஒரு measurements 15 inches நான் length எடுத்துர்க்கேன் கட் பண்ணி and இன்னொரு measurement வந்து பாத்தீங்கன்னா 6 into 6 நான் எடுத்துர்க்கேன். So இந்த ரெண்டு measurements தான் தேவை இந்த ப்ராஜெக்ட்காக and ஒரு நான் லூப்போ நான் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட டவல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மிஷின் தான் வேணும்ன்ட்டு கூட இல்லை, நீங்கள் கையில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். உங்கள் கிச்சனில் உங்கள் சிங்க்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டவல்ஸு. இதுக்கு நீங்கள் ரீயூஸ் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட ஒரு நல்ல டவல் இருந்துச்சுன்னா இல்லைனா நிறைய காட்டன் கிளாத்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா டவல் எடுத்து வச்சிடுறேன், வேறு ரீயூஸ் ப்ராஜெக்ட்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் இது ஸ்டிச் பண்ணிட்டேன் லூப்பு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து இதை டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் வரும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது. ஸோ நீடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து துணி வந்து நீங்கள் டர்ன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது டர்க்கி டவல், அதனால தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் போட்டு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்துருச்சு இப்போது. ஸோ இந்த நூல் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸே தெரியாது, உங்களுக்கு இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் நான் லூப் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் அந்த ரெண்டு குட்டி குட்டி பீசஸ் நாங்கள் வந்து 6x6 நாங்கள் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீசஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு சைட் சென்டர் பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த லூப் வந்து நம்ம இப்போ பண்ணோம் இல்லைங்களா, அந்த லூப் வந்து இன்சைட் வச்சுக்கோங்க நடுவில். ஸோ இங்கே பாருங்கள் கீழே ஒரு கிளாத்து, ஸோ நடுவில் இந்த லூப் வச்சுக்கோங்க அண்ட் அப்பரில் வந்து இன்னொரு கிளாத் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ சென்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பின் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஆடாமல் இருக்கும் இது. ஸோ இது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ண வேண்டாம், 3 சைட்ஸ் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு சைடு ஓப்பனாக வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இந்த 3 சைட்ஸு. இப்போ வந்து கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம இது டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் உங்களுக்கு டர்ன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் டர்ன் பண்ணும்போது லூப் வந்து வெளியில் வந்துருச்சு அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரியல, இன்விசிபிள் ஸ்டிச்சஸாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷு. ஸோ இது நம்ம ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இந்த பெரிய கிளாத் எடுத்தோம் இல்லைங்களா, 15 inch நம்ம லென்த் எடுத்துருக்கோம் இது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இந்த கிளாத் வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கணும். ப்ளீட்ஸ் எடுக்கிறது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து சென்டரில் இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட் ஒன்று எடுத்திருக்கேன் அண்ட் சைடில் வந்து லெஃப்டில் ஒரு ப்ளீட் ரைட்டில் ஒரு ப்ளீட், அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டானா நீங்கள் ஒரே சைடு வர மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம அங்கே சின்ன பீஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா 6x6, அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பெரிய சைஸும் பண்ணிடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பின் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் கையிலையும் ஸ்டிச் பண்ணலாம் இது. ஸோ பாருங்கள் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி பின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. பாருங்கள் நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இது இந்த மாதிரி. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா டாப்பில், அதுக்கு வந்து நீங்கள் உள்ளே கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஃபோல்டு பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இன்சைட் போட்டுடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ராக் மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடுங்க. ஸோ இந்த மேலே ஒரு ஸ்டிச் நான் போட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இது டெக்கரேஷனுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன்ஸ் இல்லைனா ஏதாவது பூ கூட நீங்கள் வைக்கலாம், இல்லை எம்ப்ராய்டிங் கூட பண்ணலாம். இது கிச்சனில் பாத்ரூமில் இல்லைனா சிங்க் ஏரியாவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன டவலில் வந்து 2 இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ப்ராஜெக்ட்டு.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.